Assalamu alaikum. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மட்டன் கொத்துக்கறி வச்சு சூப்பரான வடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெரும்பான்மையான முஸ்லீம்ஸ் வீடுகளில் இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணுவாங்க. மிக்ஸி ஜாரில் சின்ன பீஸ் தேங்காயை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூட 10 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேங்க. பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு வேண்டி 3 சேர்த்திருக்கேங்க. பொட்டுக்கடலை 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, டேபிள் ஸ்பூன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூனுங்க. இதெல்லாம் சேர்த்தி ஒரு 5 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் மல்லி இலை சேர்த்திக்கிறேங்க. நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்தி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. கடைகளில் கொத்துக்கறினா இந்த மாதிரி தருவாங்க. நான் மட்டன் கொத்துக்கறி தான் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் வடிகட்டி இதில் சேர்த்திருக்கேங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். நம்ம நல்லா அரைக்க வேண்டாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மிக்ஸி ஜாரை கொஞ்சம் லைட்டாக ஓட்ட விட்டு எடுத்துக்கிறேங்க. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். பொடியாக நறுக்கின மல்லி மற்றும் கருவேப்பிலையை சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் அரிசி மாவு, சோள மாவு, மைதா மாவு, கடலை மாவு எது வேண்டாலும் சேர்த்திக்கலாம். ஆனால் நாங்கள் இப்படி தாங்க ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிடிச்சி எடுத்துக்கிறேங்க. பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக சேர்த்திக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கலாங்க. எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் பிடிச்சி சேர்த்திக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வடை ஷேப்பில் தான் பிடிச்சி சேர்த்திருக்கேன். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மேலாக நல்ல கிறிஸ்பியாக, உள்ளே நல்ல சாஃப்டாக, ரொம்ப ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள், பச்சை மிளகாய், மிளகாத்தூளில் சேர்த்திக்கிங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான மட்டன் கைமா ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புது புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.